வேறு எதுவும் இல்லை பாட்டி. நம்மகிட்ட காசு இல்லை பாட்டி. கையில் ஃபோனில் தான் இருக்குது. கையில் காசு இல்லை. சரி, நான் வாங்கிட்டு வந்து தரேன். வாங்கிட்டு வந்து தரேன். ஃபேமே ஒரு வழியாக வந்து நம்ம செஞ்சி கோட்டைக்கு வந்தாச்சு. செஞ்சி மெயின் பிரான்ச்சுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வே டு செஞ்சி ஃபோர்ட், செஞ்சி கோட்டைக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. பாட்டி ஒருத்தவங்க கரையை போட்டுக்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட ஜிபே மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆமாம், நம்மகிட்ட ஜிபே மட்டும்தான் இருக்குது. ஜிபே தவிர வேறு எதுவும் இல்லை பாட்டி. நம்மகிட்ட காசு இல்லை பாட்டி. கையில் ஃபோனில் தான் இருக்குது. கையில் காசு இல்லை. சரி, நான் வாங்கிட்டு வந்து தரேன். வாங்கிட்டு வந்து தரேன். நான் வாங்கிட்டு வந்து தரேன். நானும் இந்த ஊர் தான். வாங்கிட்டு வந்து தரேன். உள்ள கடை இருக்கே யுவராஜ். இது உள்ள கடை இருந்தால் பாட்டி எதனா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகணும் சாப்பிட்றதுக்கு. ஃபேமிலி இதுனாதுரா. ஓ, கவர்மெண்ட் ஆஃபீஸா? செஞ்சி கோட்டைக்கு செல்லும் மொழி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாவம் அந்த பாட்டி. எனக்கு ஒரு டவுட் யுவராஜ், செஞ்சி கோட்டையை சுற்றி தோண்டானுன்னா பரவாயில்ல, இவனு எதுவும் இந்த ஆஃபீஸை சுற்றி நோண்டிகிட்டு இருக்காங்க. வா 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 இதோ பாரு யுவராஜ், பயங்கரமாகுது. என்னடா ஃபுல்லாக காதல் ஜோடிகளாக இருக்குதுங்களா? ஆமாம் ஃபேமிலியை சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்கும் போல ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் இது இந்திய தொல்லியல் துறை. யுவராஜ், தமிழ் படிக்காத நம்ம வந்து என்னத்தரமான போனோம், எனக்கு புரிய மாட்டுது யுவராஜ். ஃபேமிலி பார்க்கறதுக்கு நல்லா பயங்கரமாக இருக்குது ஸ்பாட்டு. உள்ளே போய் வர்றாங்க, போட்டு வருவோம். செஞ்சி கோட்டைக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கா போல தலைவர். இது உள்ள சின்ன கோவில். போயிட்டு முதல்ல என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். இப்படி எடுப்பேன் எப்பவுமே ஃபோட்டோ. வீடியோ எடுத்தேன். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பாருப்பா. இல்லை, செஞ்சி ஃபோர்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல ஃபேமிலி. இது நான் இங்கே நடுவில் ஒரு பழம். நீச்சல் குளம் கட்டி விட்டுக்கிறாமா, பார்த்துட்டு வரலாம். நீச்சல் குளம் எதுவுமே இல்லைடா உள்ள. வெறும் குப்பையும் குளமாக கிடக்குதுடா உள்ள. ஆமாம், வா என்னுடன் வந்து படு அப்படின்னு அந்த. ஆமாடா. கடைசியில் பாகுபலி என்ன பண்ணுவான், ராணாவை தூக்கி உள்ளே போட்டுருவான். உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், எரிக்க போவானா? எரிக்க போகும்போது நீ வா என்னுடன் வா அப்படின்னுவான். யுவராஜ் மேலே மட்டும் பூசை கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா. மேலே இருக்குதா செங்கல் இருக்குதுடா. பேட்ச் ஒர்க். ஒரு வழியா இந்த பேட்ச் ஒர்க் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு மற்றபடி பார்த்தா கோவில் எதுவுமே இல்லை. இது எனக்கு ஒன்றும் புரியல. என்ட்ரன்ஸ் அது போலப்பா. கேமரா வேற சார்ஜ் இல்லை. கேமராவில் சார்ஜ் கம்மியாயிருச்சு. சுத்தமாக புரியல. என்ன இருக்கு ஏது இருக்குன்னும் தெரியவில்லை. வரியா இல்லையாடா? பார்ப்போம். இதுக்கு மேலே ஸ்லிப்பரோட போகலாமா? யுவராஜ், சாமியை இல்லைனா பூஜை பண்ணிக்கிறாங்க. இருக்கா? இருக்காண்டா. ஐயோ, சரி பொண்ணு வந்துடக்கூடாதுடா. அதான் ஷூ போட்டு இதால் அடிச்சு கூடாதுன்னு எனக்கு தெரில. வா எங்க ப்ரோ? சிவன். ஆமாங்க, சிவன் சிலை. இது வரைக்கும் தெரியுதா? சிவன் தான். உள்ள போய் பூஜைலாம் பண்ண மாட்டாங்க போல.
இல்லைடா, பார்த்தா அப்படி தெரிலடா. தெரியல, நம்மளுக்கு தெரியல. நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். பேசாமல் ஒரு 1 வீக் இங்கே வந்து தங்கிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த் இல்லை, அதுக்கு அடுத்த மந்த் வந்து தங்கிடலாம். வந்து தங்கிட்டு எங்கள் ஆயா வீடு இங்கே தானே இருக்குது, வந்து தங்கிடலாம். ஆமாம், அங்கே சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு முதுகுறதுக்குலாம் வலியுது. ஃபேம் அப்படி எதுவும் உள்ள எதுவும் இல்லை. அது உள்ளலாம் விடுவாங்கன்னு நான் நினச்சேன். பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ணி உள்ள. இல்லை, கோவிலில் கூட இந்த நம்மளால முடியலல்ல. ஓகே ஃபேமு, இந்த இடத்துல அப்படி எதுவும் வேறு எதுவும் பெரிய சம்மந்தமாக எதுவும் இல்லை. சரி ஓகே, நம்ம மேலே போக போக அந்த இடத்துக்கு போக போக நான் அப்படி vlog கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, பாய். ஃபேமிலி ஒரு வழியாக நம்ம செஞ்சி கோட்டைக்குள்ள உள்ள என்ட்ரன்ஸ்லாம் ஆயாச்சு. ஆனால் வந்து பார்த்தா இப்போ இங்கே பார்த்தா ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து அங்கேருந்து பேசிக்கிட்டு வந்தோம், ரெனோவேஷன் ஒர்க் நடந்தால் நல்லா இருக்கும். ஏய், ஃபுல்லாக உள்ளே எடுத்து வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் யுவராஜ். இதோ செலலாம் பாரு, 14 15 நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க. இல்லை வேறு எதுனா இருக்குமா, அது தெரில. சரி ஓகே ஃபேமி, அப்போவே உள்ளே தோப்படுறா. ஓ, இடிஞ்சதெல்லாம் செங்கல்ல கட்டுறாங்க போடாடி. இல்லை அந்த காலத்தில் எங்கெல்லாம் கொஞ்சம் பேசி இருந்துருப்பானுங்களா? எல்லாம் 100 நாள் ஒரு கட்டா 100 days ஒர்க் அது மாதிரி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இப்போ போட்டதாக இருக்குமா இல்லை அப்பயே இருந்திருக்குமா? ஏஎஸ்சி கம்பிடா பெயிண்ட் அடிச்சு இல்லைப்பா, நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போ இங்கே இதுக்கு முன்னாடி தூண் வந்துருக்குமோ அது மாதிரியே கல் சவரு? இல்லை அப்படியே புல்வெளியாக விட்டுட்ருப்பாங்களா? ஏய், இந்த இடத்துல வெட்ட வெளியாக அந்த புறத்தை வைப்பான். ஜெயில்ரா. அந்த புறம் நொந்த புறம். அந்தபுரத்தின் மகாராணி, அந்தபுரத்தின் மகாராணி. இல்லடா, எல்லாம் அங்கே ஏதோ ஜெயில் மாதிரி கம்பிலாம் போட்டு இருந்ததா, அதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் தண்ணி ஓடுமோ இல்லை பாதைங்களா? அப்போ நடந்து போகிறதுக்கு வழியா? ஏய், அப்போ அந்த காலத்திலே காவா கண்டுபிடிச்சிட்டான். தண்ணியில் ஃபேமிலி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ இருந்துருக்குது, ஆனால் இடிஞ்சு ஃபுல்லாக தரமட்டமாயிருக்கு. குண்டு போட்டு தாக்கிப்பானு போல நம்மளோட யுவராஜ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஜெயிலடா இது. உள்ள போகக்கூடாது போல, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட், சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்ஸ். குளமும் சரி, நாங்கள் இப்படியே வந்து பார்த்துக்குறோம். உள்ளதான் சொன்னல அந்த புறத்து. யுவராஜ் சொன்னது கரெக்டு, அந்த புறத்து. இல்லைடா டேய் மண்டியா, இது கோவில் தான்டா. இந்த உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா, பரதநாட்டியம் ஆடுவாங்க பாரு, அது மாதிரி. ஏய் அடாங்க, இவன் ஒருத்தன் அந்த புறத்துலேயே இருக்கிறான். இவன் அந்த புறம் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஏய், இதெல்லாம் நடக்கிற பாதை போல யுவராஜ். இந்த பாரு யுவராஜ். ஆனால் அப்போ இது இப்போ போட்டிருப்பாங்க போல செங்கல்லாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு.